நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பரமாத்மாவை பற்றி அறியும் வகை குறித்து தான் கூறப்படுகிறது. கல்மஷம் இல்லாமல் எப்பொழுதும் பிரம்மச்சரியம் என்ற யோகத்தை செய்ய விரும்புகிறவன் நித்திரையில் உள்ள குற்றத்தை கண்டுகொண்டு நித்திரையை முழுமையும் விலக்கிக் கொள்ள வேண்டும். மனித நித்திரையில் ரஜோகுணத்தாலும் தமோகுணத்தாலும் கீழாக செயல்படுகிறான். தன் நினைப்பில்லாதவனாகி வேறு சரீரத்தை அடைந்தவன் போல சஞ்சரிக்கின்றான். ஆத்மாவை விசாரிப்பதற்காக இடைவிடாமல் ஞான பயிற்சியுடன் இருந்தால் மனிதன் விழித்து கொண்டிருப்பான். விசேஷமாய் ஞானத்தில் விடாமுயற்சி இருந்தால் அந்த மனிதன் எப்பொழுதும் இரவின்றி விழித்து கொண்டிருப்பான். இந்த விஷயத்தில் கனவில் விஷயங்களுடன் கூடியது போல் உள்ள தேகம் முதலிய இப்பொருள் எதுவாய் இருக்கலாம். நன்றாக லயத்தை அடைந்த இந்திரியங்களை உடைய மனிதன் ஷரீரம் உள்ளவன் போல் இருக்கின்றானே என்று சிலர் வினவுகிறார்கள். இவ்வினாவிற்கு விடை கூறப்படுகிறது. யோகிகளுக்கு தலைவரான ஸ்ரீஹரியானவர் இந்த விஷயத்தை எவ்வாறு அறிகிறாரோ அவ்வாறு இதை யுக்திக்கு பொருத்தமான பொருள் உள்ளதாக மகரிஷிகள் கூறுகிறார்கள். இந்திரியங்களுக்கு உண்டான சிரமத்தால் கனவுண்டாகிறது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது மனமானது எல்லா விஷயங்களையும் அடைந்ததாய் இருக்கிறது. இந்திரியங்கள் அந்த மனோரூபங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த இந்திரியங்கள் அப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்கின்றன. சிலர் எப்பொழுதும் உள்ள 3 அவஸ்தைகளும் உண்மை அல்ல என்று சொல்வது கூடாது. முதலாவது ஆன அந்த ஜாக்கிராவஸ்தையில் இருக்கும் இந்த ஜீவன் எப்பொழுதும் 3 அவஸ்தையையும் அறிகின்றான். வேறான 2 அவஸ்தைகளையும் அடைந்த பின் எந்த விதத்திலும் அறிவுள்ளவனாய் இல்லை. ஸ்வப்னாவஸ்தையை அடைந்த இந்த ஜீவன் ஸ்வப்னம் என்ற மட்டில் தெரிந்து கொள்ளுகிறான் என்றும் சொல்லுகிறார்கள். அது யுக்திக்கு சரியானது அல்ல. 3 அவஸ்தையும் மோக ரூபமானவை. ஆத்மாவானது 3 அவஸ்தையிலிருந்தும் எப்பொழுது விடுபடுகிறதோ அப்பொழுது உண்மையில் இல்லாத அவஸ்தைகள் உள்ளதாக செய்யப்பட்டேன் என்று தெரிந்து கொள்கிறது. சொப்னத்தில் மனத்திற்கு லயமில்லாமல் இருப்பதால் அதில் அந்தந்த விஷயம் இருக்கிறது. வேறு காரியத்தில் பற்றுதல் உள்ள மனமுள்ளவனான ஜாக்கிரதா அவஸ்தையில் உள்ள மனிதனுக்கும் சங்கல்பம் உண்டாகிறது. அப்பொழுது எவ்வாறு மனத்தில் விரும்பப்படும் போகம் இருக்கிறதோ அதுபோல சொப்ன அவஸ்தையில் உள்ள போகம் மனத்தை அடைந்திருக்கிறது என்று திருஷ்டாந்தம் கூறுகிறார்கள். ஆசை பற்றிய மனம் உள்ளவன் கணக்கில்லாத ஜென்மங்களின் வாசனையால் அந்த போகத்தை அடைவான். உத்தம புருஷனான அந்த ஆத்மா மனத்தில் மறைந்திருக்கும் யாவற்றையும் அறிகின்றான். சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களுள்ள எந்த குணமானது இந்த பிராணியின் கர்மத்தால் வெளியாகும்படி செய்யப்பட்டதோ, மனம் எவ்வாறு வாசனை உள்ளதாய் இருக்கிறதோ அதை பிராணிகள் விரும்புகின்றன. பிறகு உடனே பயனை உண்டு பண்ணத்தக்க அந்த விஷயத்தை காரணத்திற்கு தக்கபடி ரஜோகுணங்களாவது தமோ குணங்களாவது சத்வ குணங்களாவது தொடர்கின்றன. பிறகு ரஜோகுணத்தாலும் தமோ குணத்தாலும் உண்டான மனோபாவங்களால் சம்பந்தம் இல்லாதவைகளும் வாதமும் பித்தமும் கபமும் மேலிட்டவைகளுமான சரீரங்களை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட சரீரத்தை விளக்குவது கடினம் என்றும் சொல்லுகிறார்கள். தெளிவுள்ள இந்திரியங்களால் எந்தெந்த விஷயத்தை மனத்தில் உள்ளதாக சங்கல்பிக்கிறானோ அதை ஸ்வப்னம் விலகிய பின்னும் மனம் சந்தோஷம் உள்ளதாக பார்க்கிறது. மனமானது ஆத்மாவின் மகிமையால் எல்லா பிராணிகளிடத்திலும் தீபம் போல வியாபமாய் இருக்கிறது. எல்லா தேவதைகளும் ஆத்மாவின் இடத்தில் இருக்கிறது என்று அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். சொப்னத்திற்கு வழியும் மானிட உருவமான ஸ்தூல சரீரத்தை மனத்தில் மறைந்திருக்கும்படி செய்து கொண்டு ஸ்தூல சூக்ஷ்மங்களுக்கு காரணமும்
இந்திரியங்களுக்கு புலப்படாததுமான இந்த காரண சரீரத்தில் சாட்சி ரூபமாய் சுஷுப்தியை அடைகின்றான். அப்பொழுது இந்த ஆத்மாவானது தோற்றப்படும் வேற்றுமை தன்மையை விட்டு விலகி ஞான ரூபியாக மட்டில் காணப்படுகிறது. அந்த ஆத்மாவை எல்லா பிராணிகளுடைய மனத்தில் இருப்பதும் மனத்திற்கும் சத்வ முதலிய குணங்களுக்கும் மேலானதுமாக அறிகிறார்கள். யார் சங்கல்பத்தால் ஈஸ்வரருக்குரிய அனிமா முதலிய குணத்தை மனத்தால் அடைய விரும்புகின்றானோ அவன் மனத்தின் பரிசுத்தியால் அந்த குணத்தை அடைவான். எல்லா தேவதைகளும் மனத்தில் இருக்கிறார்கள். இவ்விதமான இந்த மனத்தை தவத்தால் சூரியனை போல தமசை விட்டு விலகி இருப்பதாக செய்ய வேண்டும். 3 உலகங்களுக்கும் காரணமான ஜீவன் தமோ குணத்தின் முடிவில் மகேஸ்வரரை அடைகின்றான். தவமானது தேவர்களாலும் தவத்தை கெடுக்கும் தமோ குணமானது அசுரர்களாலும் ஆசிரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரம்மமானது தேவ குணங்களாலும் அசுர குணங்களாலும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மத்தை ஞான சொரூபம் என்று சொல்லுகிறார்கள். சத்வம் ரஜஸ் தமஸ் என்பவைகள் தேவ அசுரர்களின் குணங்கள் என்று அறிவிக்கிறார்கள். அவைகளில் சத்வத்தை தேவர்களின் குணம் என்றும் மற்ற 2 குணங்களையும் அசுரர்களை சேர்ந்தவைகள் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். சத்துவமும் மனமும் புத்தியும் தேவர்கள் என்று சொல்லப்படுகின்றன. மறைந்திருக்கும் ஆத்மாவானது கசடுகளால் நன்கு விளக்கப்பட்டால் தன்னிலை இருப்பதாகும். உலகங்களுக்குரிய சூக்ஷ்ம சுஷுப்தி முதலியவை சொல்லப்பட்டவை கசடுகள் என்று கருதப்படுகின்றன. அவைகளை விட்டு விலகியதும் பரிசுத்தமும் சரீரத்தில் உள்ளிலும் வெளியிலும் இருப்பதும் எப்பொழுதும் ஆனந்த ரூபமும் அழிவில்லாததுமாய் இருந்து கொண்டு அந்த பரமாத்மாவை அடைய வேண்டும். மிகவும் கல்மஷமற்ற பிரம்மச்சரியமானது இவ்விதம் உபதேசிக்கப்பட்டது. எல்லாவற்றிலும் பற்றுதல் இல்லாததும் விஷ்ணுவென பெயருள்ளதும் சிந்தனைக்கு எட்டாததும் உலகத்தில் ஆச்சரியமான அந்த பரமபதமானது அறிவால் எங்கும் விளங்குகிறது. தியானத்தால் தெளிந்த புத்தி உள்ளவர்களானவர்கள் ஞான ரூபியும் நாசமில்லாததும் ஜோதி ரூபியும் குறைவில்லாததுமான அந்த பரபிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்கள் சிறந்த கதியை பெறுகிறார்கள். யுக்தியுடன் இவ்வளவு வரையில் உபதேசிக்க முடியும். ஞானக்கண்ணாவது இந்திரியங்களை உள்ளத்தில் அடக்கி ஒரே மனோரூபமாய் இருக்கும்படி செய்தல், இந்திரியங்களை ஒருவழிப்படுத்துதல், இந்திரியங்களுக்கு புலப்படாத பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.